இங்க நம்ம ஹீரோவும் அவனோட ப்ரொஃபஸரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு பேய் ஓட்ட போறாங்க. அங்க ஒரு கண்ணாடி அங்கிள் இவங்களை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் பேய் பண்ற அநியாயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு முடிவெற்ற பொண்ணை காட்டி, இந்த பொண்ணு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்களை பேய் எப்பயோ போடு தள்ளி இருக்கும், இவங்க தான் பேய் கிட்ட டீல் பேசி எங்களை காப்பாத்திட்டு இருக்காங்க, எங்களுக்கு தெய்வம் மாதிரின்னு சொல்றான். இவன் இப்படியே பேசிட்டு இருக்கும்போது மாடியில கட்டா முட்டான்னு ஒரே சவுண்ட் பேய் உருட்டு விட்டு விளாண்டுட்டு இருக்குது. அச்சோ என்னடா பண்ண போறேன்னு தெரியாம எல்லாரும் தகச்சு போய் நிக்கும் போது அந்த முடிவெற்ற பொண்ணு மட்டும் அவன் வந்துட்டான், இன்னைக்கு பெரிய சம்பவம் பண்ணாம இங்க இருந்து போக மாட்டான்னு சொல்றான். இவ வேற கிறுக்கு டைமிங்ல ஏதாச்சும் உளறிக்கிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு எல்லாரும் மாடிக்கு போறாங்க. அங்க போனா அந்த கண்ணாடி அங்கிளோட பொண்ணு மட்டும் உட்காந்து ஜாலியா விளாண்டுகிட்டு இருக்கா. அவளுக்கு முன்னாடி இருந்த கபோர்டு தான் டமால் 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 அடிச்சிருக்கும். இதை பாக்குற ஹீரோவுக்கும் ப்ரொஃபஸருக்கும் ஒண்ணுமே புரியாம தகச்சு போய் நிக்கும் போது பின்னாடி நின்ன முடிவெற்ற பொண்ணு, இங்க பாருங்க, இமிடியேட்டா அவனுக்கு பூஜை பண்ணி என்ன வேணும் ஏது வேணும் என்ன காவு கொடுக்கணும்னு கேட்டா மட்டும்தான் உங்களால உயிர் வாழ முடியும்டா பாவிக்கலாம்னு சொல்றா. உடனே ப்ரொஃபஸர், சரிமா நீ சொல்லிட்டல பூஜை ஆரம்பிச்சலான்னு சொல்லிட்டு முடிவெற்ற பொண்ணு, கண்ணாடி அங்கிளோட பொண்டாட்டி, அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர், இந்த 4 பேரும் ஒரு ரூமுக்குள்ள போறாங்க. உள்ள சுத்தமா லைட்டே இருக்காது, ஒரே ஒரு சிவப்பு கலர் லைட்டை மட்டும் போட்டுட்டு பூஜையை ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ வீடியோ கேமரா வச்சு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிக்கிறான். முடிவற்ற பொண்ணு பேயோட பேரை சொல்லி உள்ள வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுமே ஏதோ கள்ள புருஷன் அப்பாட்டிக்கு பயந்துட்டு ஓடியார மாதிரி பேய் ஓடியாந்துருது. அந்த பேய் கம்மன் இல்லாம டேபிள் அப்படியே மெல்ல தூக்கும் போது கண்ணாடி அங்கிளுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் அள்ளு இருக்காது, பயத்துல பயங்கரமா கத்துறாங்க. ஆனா ப்ரொஃபஸர் மட்டும் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அமைதியா வேடிக்கை பாக்குறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பேய் டேபிள் அப்படியே அங்கிள் மேல தள்ளி விட அங்கிள் பதறி போய் சேர்ல இருந்து எந்திரிச்சிருவாரு. அப்படித்தான் முடிவற்றவளோட உடம்புக்குள்ள போன பேய், தப்பு பண்ணிட்டடா தப்பு பண்ணிட்டேன், நீ பண்ண தப்புக்கு பரிகாரம் இந்த வீட்டை விட்டே ஓடி போறது மட்டும்தான், அப்படி நீயா ஓடி போலேனா நானா உன்ன ஓடி போக வைப்பேன், இல்லையா உன் மொத்த குடும்பத்தையுமே போடு தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு பேய் பாட்டுல ஜாலியா கிளம்பி போயிரும். அந்த பொண்ணு அப்படியே டேபிள்ல படுத்துறது. ஹீரோவுக்கும் ப்ரொஃபஸருக்கும் என்ன நடக்குதுன்னே ஒண்ணுமே புரியல. அந்த பூஜை முடிஞ்சதுமே கண்ணாடி அங்கிளோட பொண்ணு சின்ன பொண்ணு இருக்கிறா இல்லையா, அவளை ப்ரொஃபஸர் தனியா கூப்பிட்டு பேசுறாங்க. ஏய் நீ தான் எல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும், உண்மையை சொல்லிடுன்னு சொல்லும் போது, அப்புறம் என்ன ஆண்டி எப்ப பாரு எங்க அப்பா அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், அதான் இருந்தாலும் பயந்து சாகட்டுன்னு சொல்லிட்டு டெய்லி டபால்னு கதவை போட்டு உடைக்கிறேன். ஆனா ஆண்டி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டேபிள் அப்படியே தானா பறந்தது, அந்த ஆண்டியோட உடம்புக்குள்ள பேய் வந்தது, இதெல்லாம் எனக்கு சுத்தமா எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுறான். அதை கேட்ட ப்ரொஃபஸர், அதுக்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, அது ஒரு பெருச்சாலையோட வேலை, நீ எதுக்கு கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு இனிமே அப்படி எல்லாம் அப்பாவை பயப்படுத்தக்கூடாது, எதனாலும் அப்பாட்ட ஒழுங்கா பேசுமான்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் ப்ரொஃபஸர் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே ஓடி வர கண்ணாடி அங்கிள், ஏங்க என்னங்க பேய வரட்டாம நீங்க வரல போயிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம், அதுக்கா நான் உங்களுக்கு காசு கொடுத்து வர வச்சேன்னு கேட்கும்போது ஹீரோ அப்படியே திரும்பி, யோ உன் வீட்டுல பேயே இல்லையா, உன்னையும் குடும்பத்தையும் பேய் கிட்ட இருந்து காப்பாத்துறதா சொன்னியே ஒரு தெய்வம், அந்த முடிவற்ற பொண்ணு, அந்த பொண்ணு தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணிருக்கா, உன் வீட்டை ஆட்டையை போட பிளான் பண்ணி உன் பொண்ணு விளையாட்டுக்கு பண்ணதை அப்படியே பேயின்னு நம்ப வச்சு உன் தலையில மிளகா அரைச்சிட்டா, நாங்க மட்டும் வரலன்னு வை கொஞ்ச நாள்லயே இந்த வீட்டை எழுதி வாங்கியிருப்பா, ஃபர்ஸ்ட் அவளை மொதல் வீட்டை விட்டு விரட்டி விடுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் டாடா கட்டு கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலி ஹீரோவும் ப்ரொஃபஸரும் பேய் ஓட்டுறவங்க கிடையாது, பேய் ஓட்டுறன்னு ஏமாத்துறவங்க, போலி சாமியார் போலி பாஸ்டர் எல்லாத்தையுமே தோல் உரிக்கிறவங்க.